வணக்கம். நான் உங்கள் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலகர் அஸ்ட்ரோ அருண்ஜி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். தொடர்ந்து நம்மளுடைய வீடியோஸ்லாம் நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க நம்புறேன். ஜோதிட கருத்துக்கள்ல எந்தவித மூட நம்பிக்கையிலும் மிகைப்படுத்தாமல் அறிவியல் சார்ந்த ஒளி தத்துவ அடிப்படையான இந்திய வேத ஜோதிட கருத்துக்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில பாத்தீங்கன்னா இந்த வீடியோல மேஷ ராசிக்கு 2024 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்கிறதுன்னு பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டன் கிளிக் பண்ணுங்க. ஸோ தட் தொடர்ந்து நம்மளோட வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். அதே சமயத்தில் பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்க. பிடித்த வீடியோஸை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணலாம். இப்போ பார்த்தீங்கன்னா மேஷ ராசிக்கு 2024 ஆகஸ்ட் மாதம் எத்தகைய பலன் இருக்கும் பொழுது பார்க்கும் பொழுது முதல் கிரக அமைப்புகள் எப்படி இருக்குன்னு பார்த்துப்போம். ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற ராகு கேது பார்த்தீங்கன்னா ராகு 12ஆம் இடத்திலும் கேது 6ஆம் இடத்திலும் மேஷ ராசிக்கு நீடித்திருக்க போகிறார். அதே சமயத்துல குரு நல்ல ஒரு யோகமான மேஷ லக்னத்துக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ராஜயோகாதிபதி ஆகிய குரு 2ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற குடும்பம் தனம் வாக்குஸ்தானத்திலே நீடித்திருக்கிறார். அதே சமயத்துல சனி 11ஆம் இடத்துல ஒரு அருமையான இடத்திலையும் நீடித்திருக்கிறார். ஆண்டு கிரகத்துல எந்த வித மாற்றமும் ஆகஸ்ட் மாதம் நம்ம பார்க்க போறது இல்லை மேஷராசி. அதே மாதிரி மாத கிரகம் எப்படி மாறுறாங்க இந்த மாசம் அப்படின்னு பார்த்தா முதல் 16 நாட்களுக்கு எந்த வித மாற்றங்களும் இல்லாமல் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல சூரியன் பார்த்தீங்கன்னா கடகத்திலேயே இருந்து 16ஆம் தேதிக்கு அப்புறம் 17ஆம் தேதியில தான் சிம்மத்துக்கு அவரோட சொந்த வீடாகிய சூரிய வீடுக்கு ஆட்சி பெறக்கூடிய ஒரு பயிற்சி பெறுகிறார். அதே சமயத்துல புதன் பார்த்தீங்கன்னா சிம்மத்துல இருந்து முதல் ஒரு 22 நாட்கள் இருந்து 22ஆம் தேதி தான் என்ன ஆகிறாருன்னா வக்ர ரீதியாக கடகத்துக்கு போகிறார். அதாவது மேஷராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்த புதன் 4ஆம் இடத்துக்கு வக்ர ரீதியாக போகிறார். சூரியன் 4ஆம் இடத்துல இருந்த சூரியன் 5ஆம் இடத்துக்கு வருகிறார். அதே சமயத்துல சுக்கிரன் பாத்தீங்கன்னா 25ஆம் தேதி மாச இறுதியில பாத்தீங்கன்னா 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய சிம்மத்துல இருக்கக்கூடிய சுக்கிரன் 6ஆம் இடத்துக்கு கன்னிக்கு போய் நீச்சம் அடைகிறார். அதே சமயத்துல செவ்வாய் பாத்தீங்கன்னா ராசி அதிபதியான செவ்வாய் 27ஆம் தேதி முதல் 27 நாட்கள் நல்ல குருவோட சேர்ந்து ரிஷபராசிலேயே இருந்து கடைசி 3 நாட்கள் தான் மிதுனத்துக்கு மாறுகிறார். ஸோ இத்தகைய ஒரு கிரக அமைப்புகள் மேஷராசிகளுக்கு என்ன ஒரு பலன் கொடுக்குதுன்னு பார்த்தா ராசி அதிபதியே ஆல்மோஸ்ட் மந்த் ஃபுல்லா குருங்கிற ஒரு ராஜயோகாதிபதியோட சேர்ந்து மிகப்பெரிய சுபகிரகத்தோட சேர்ந்து ஒரு சுப வீடு என்று சொல்லப்படுகிற ரிஷபத்தில் இருக்கிறது மிதுன ராசிக்காரர்களுக்கு ஒரு நல்ல உத்வேகத்தையும் மனப்போக்குகளை ஒரு உற்சாக போக்கும் கொடுக்கக்கூடியதாக இருக்கு. நல்ல நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். கொஞ்சம் நம்ம எதிர்பார்க்கிற விஷயங்களா கொஞ்சம் டக்குன்னு நடந்து முடிஞ்சிருச்சுங்கிற மாதிரி ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய மாதமாக கண்டிப்பாக ஆகஸ்ட் மாசம் இருக்குது. ஏன்னா ராசி அதிபதி இருக்கிறது அருமையான ஒரு பொசிஷன். சனி ஆல்ரெடி 11ஆம் இடத்திலிருந்து நல்ல லாபத்தை கொடுத்துட்டு இருக்கிறார். 12ஆம் இடத்துல ராகும் 6ஆம் இடத்துல கேது இருக்கிறதும் நன்மையே. ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்த ஒரு மாத கிரகங்கள் கொஞ்சம் அப்படி மாறுறது என்ன மாதிரி ஒரு மாற்றத்தை கொடுக்கணும், பெரிய மாற்றத்தை இல்லை. அதாவது குழந்தைகள்னால சில விசேஷங்கள், சில நற்செய்திகள், ஒரு சுப செலவுகள், அவங்க எஜுகேஷனுக்கு சில பண்றது, அது மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. ஏன்னா சுக்கிரன் புதன் 5ஆம் இடத்துல இருக்கிறது சனியின் பார்வை பெற்று விடுகிறார்கள். சனி பார்வை விடுகிறப்போ அவங்களுக்காக சில அக்கறைக்கு சில பார்க்க வேண்டியது இருக்கும். சில மெனுக்கெடுதல் பண்ணக்கூடிய விஷயங்கள் 5ஆம் பாவத்துல விழுகிறனால இருக்கும். அதே சமயத்துல 5ஆம் பாவாதிபதியாகிய சூரியனே சனியின் பார்வை என்னதான் சிம்மத்தில் ஆட்சி பலம் பெற்றாலும் சனியின் பார்வை ஒரு மந்த் செகண்ட் ஹாஃப்ல பெறும் பொழுது குழந்தைகள்னால் சில மினக்கெடுதல், சில செலவுகள், சில அக்கறைகள் காட்ட வேண்டிய அமைப்புகள் கொடுக்கலாம். அதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்க்கும் பொழுது இந்த மாதம் முழுக்கவே ராசி அதிபதி குருங்கிற ஒரு சுபகிரகத்தோட சேர்ந்து தனஸ்தானத்துல இருந்து 8ஆம் வீடு, அதோட விருச்சகத்தோட வீடு, செவ்வாயோட வீடு என்று சொல்லப்படுகிற அவரோட தன் வீட்டை தன்னே பார்க்கக்கூடிய அமைப்பு இருப்பது கொஞ்சம் அது அடுத்தவங்க பணம் வர்றது, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்கிறது, ஒரு லோன் கிடைக்கிறது, ஸ்டாக் மார்க்கெட்ல எல்லாம் இருக்கிறவங்களுக்கு நல்ல லாபம் வர்றது, உயில் மூலமா சில விஷயங்கள் வர்றது, ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட் முடிகிறது,
அன்ஏர்ன்ட் இன்கம், அதாவது பார்ட்னர் மூலமா நம்ம சகாரர் மூலமா நம்ம போய் கஷ்டப்பட்டு சம்பாதிக்காம நாம போட்ட இன்வெஸ்ட்மெண்ட்னால நமக்கு வந்தது, அல்லது நமக்கு வர வேண்டிய பணம் வந்தது, அல்லது நம்ம பூர்வீகத்திலிருந்து வந்தது, நம்மளோட உயில் மூலமா வந்தது, நமக்கு ஒரு லாட்டரியில வந்தது, போட்ட லாபம் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் பல மடங்கு லாபம் கிடைத்ததுங்கிற மாதிரி சில விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு அந்த ஜாதக அமைப்பு இருக்கிற மேஷராசிக்காரர்களுக்கு கட்டாயம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக இருக்கிறது. ஏன்னா ராசி அதிபதி ஓரளவுக்கு திருக்பலம் என்று சொல்லப்படுகிற ஒரு சுப கிரகத்தின் தாக்கம் கிடைத்து விட்டாவே அந்த ராசிக்காரர்கள் கொஞ்சம் குதூகலமாகவும் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு தருணமாகவும் இருந்துரும். மற்ற கிரகங்கள்லாம் எப்படி இருக்குன்னு பார்க்கும்பொழுது எல்லாமே ஓரளவுக்கு சாதகமாக தான் இருக்கு. சூரியன் 4ஆம் இடத்திலிருந்து 5ஆம் இடத்துக்கு மாறுறார். புதன் சுக்கிரன் 5ஆம் இடத்திலிருந்து, சுக்கிரனும் ஒரு லாஸ்ட் மந்த் எண்ட்ல தான் 6ஆம் இடத்துக்கு போறாங்க. அதே சமயத்துல 27ஆம் தேதி தான் பாத்தீங்கன்னா செவ்வாயே மிதுனத்துக்கு மாறுகிறது. ஸோ அதனால பெரும்பாலான ஒரு 90% ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ரொம்ப நல்ல பொசிஷன் இருக்கிறனாலையும் மற்ற கிரகங்களும் சப்போர்ட்டா இருக்கிறனாலையும் இல்லத்தரசிகளா இருந்தாலும் சரி எல்லாருமே அவங்கவுங்களுடைய வேலையை கொஞ்சம் நல்லா செய்ய முடியும். மனசு கொஞ்சம் சஞ்சலப்படாமல் கொஞ்சம் கான்ஃபிடண்டாகவும் உத்வேகமாகவும் கொஞ்சம் சொகுசான சில விஷயங்கள் பெறக்கூடிய ஒரு மாதமாகவும் ஒரு இன்ப அதிர்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் எல்லா வயதினருக்கும் கிடைக்கக்கூடிய விஷயமாக இருக்கிறது. குறிப்பா பார்த்தீங்கன்னா இந்த பூர்வீகத்துல சில பிரச்சனைகள் இருக்கு, வர வேண்டிய பணம் வரல, குடுக்கல் வாங்கல்ல கொஞ்சம் சிக்கல் இருக்கிறவங்க, மேஷராசிக்காரங்க அந்த ஜாதக அமைப்பு இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா இந்த மாதம் ஓரளவுக்கு பாசிட்டிவா எல்லாமே கைகேறி வரக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக மேஷராசிகளுக்கு இருக்கு. ராகு 12ஆம் இடத்துல இருக்கிறது பார்த்தீங்கன்னா வெளிநாடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், விசா எதிர்பார்க்கிறவங்க, ஸ்டாக் மார்க்கெட் அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்கு எல்லாமே கொஞ்சம் குதூகலமாக நடக்கக்கூடிய, கொஞ்சம் பாசிட்டிவா எதிர்பார்க்காம சில விஷயங்கள் பாசிட்டிவ் நடந்துருச்சு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள் இருக்கு. ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றவங்க, ரியல் எஸ்டேட்ல இருக்கிறவங்க எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு அருமையான விஷயங்கள். இதே மாதிரி டாக்டர் ப்ரொஃபஷன் இருக்கிறவங்களுக்கும் பாத்தீங்கன்னா குருவின் தாக்கங்கள் இருக்கிறனால சிவில் இன்ஜினியர், கேட்டரிங் அது மாதிரி துறையில் இருக்கிறவங்களுக்கும் எல்லாத்துக்குமே ஒரு மேஷராசிக்காரர்களுக்கு செவ்வாயின் காரத்தவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பலனை கொடுக்கக்கூடிய, பல நாள் எதிர்பார்த்த விஷயங்கள் நடந்தேறி விட்டதுன்னு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குன்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.